இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். எங்கெல்லாம் ரெடியா? கட்டி ஏற்றலாமா? ஆயில் சூடாயிடுச்சு. இந்த மல்லிப்பூ க்ளீன் பண்ணுங்க. பா தக்காளி வாஷ் பண்ணுப்பா, வாஷ் பண்ணி ஏற்றுப்பா. கிளியராக பண்ணுங்க. அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த கலர் வந்துருக்கு. இன்னொரு 50 பார்சல் தனியாக பண்ணி வச்சுருப்பா. கட்டியக்காரன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்க போகிறேன். இன்றைக்கி தாம்பரம் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறோம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் சார். இன்றைக்கி 450 கிலோ செய்ய போகிறோம். ஒரு 3500 பேர் சாப்பிட போகிறாங்க. சார் டோட்டலாக 500 கிலோ பண்ணுறோம். நம்ம 20 பாத்திரத்தில் பண்ணுறோம். சில பாத்திரம் 25 கிலோ பண்ணுறோம், சில பாத்திரம் 30 கிலோ பண்ணுறோம். பாத்திரம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது 30 கிலோ பிளான் பண்ணியிருக்கோம். சட்டி இது பாத்திரம் பெரிய பாத்திரம், அதான் 30 கிலோ பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 5 லிட்டர் ஆயில் போட்டிருக்கோம். ஒரு லிட்டர் நெய் போட்டிருக்கோம். அதுக்கு ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், லவங்கம் 20 கிராம் போட்டிருக்கோம். ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை லவங்கம் போட்டு சூடான உடனே வெங்காயம் போடுறோம். 15 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன் நான். சார் அது 15 to 20 மினிட்ஸ் சார். ஸ்லோ ஃபயர் வச்சுருக்கோம். நம்ம ஃபாஸ்ட் ஃபயரில் வச்சா 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பட் ஆனால் நம்ம ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸ் தான். ஆனியன் வந்து ஸ்லோவாக ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். 30 கிலோவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு, 3.5 கிலோ இஞ்சி, 2.25 கிலோ பூண்டு ஆட் பண்ணுறோம். தனித்தனியாக ஆட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. இஞ்சி டைஜஷன் நல்லது. அடுத்து மசாலா போட போகிறோம். நம்ம 1 கிலோ 50 கிராம் உப்பு போடுறோம். $250 கிராம் போடுறோம் மிளகாத்தூள். மஞ்சள் தூள் 40 கிராம் போட போகிறோம்.
சார் இப்போ இஞ்சி பூண்டு போட்டோம். அடுத்து வந்து மசாலா போடுறோம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போடுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போடுறோம். 1/2 கிலோ கொத்தமல்லி, 1/2 கிலோ புதினா போடுறோம். 4 கட்டு, பெரிய கட்டு 4 கட்டு கொத்தமல்லி, 4 கட்டு புதினா. பச்சை மிளகாய் போடுறோம். 4 கிலோ பச்சை மிளகாய் போடுறோம். சார் 3 லிட்டர் தயிர் போட போகிறோம். சார் தயிர் வந்து பிரியாணிக்கு தேவையான புளிப்புத்தன்மை தரும், ப்ளஸ் கறியை வந்து சாஃப்டாக்கி விடும். அதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். சார் 12 கிலோ தக்காளி ஆட் பண்ணுறோம். மசாலா பார்க்கலாம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. அப்புறம் தண்ணி தேவையான அளவு போடுறோம். சார் 1 கிலோ அரிசிக்கு 1.25 லிட்டர் தண்ணி. தக்காளி நல்லா உடஞ்சிச்சு. அடுத்தது வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறோம். 30 கிலோ பிரியாணிக்கு 45 கிலோ மட்டன் போட்டுருக்கோம். 1க்கு 1.5 நான் போடுறோம். ஒரு ஆடு வந்து 8 கிலோ 8.5 கிலோ அந்த சைஸ் தான் போடுறோம். எல்லாமே கிடாவை போட்டிருக்கோம். சார் 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சார் அருமையான மட்டன் இது. ஸ்லோ ஃபயர்லேயே 25 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகணும்னா தம் போட போகிறோம். லைம் ஜூஸ் போடுறோம். அந்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அரிசியில் இருக்கிற கஞ்சியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாக்கா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அந்த அரிசியில் இருக்கிற கஞ்சி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த சுடு தண்ணியில் போடுறோம்.